கம்யூனிசம்ல கடவுளை பத்தி பேசியிருக்கவே மாட்டாங்க. ஆனா கடவுள் கம்யூனிசம் பத்தி பேசினா 90ஸ்ல வந்து ருத்ரதாண்டவம் நிறைய விஷயங்களை வெளிப்படையா சொல்லியிருந்தாலும் இந்த காட்சி கடவுள் கம்யூனிசம் பேசினா எப்படி இருக்குன்றத காமிச்சிருப்பாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் என்ன, இந்த குற்றங்கள்லாம் நடக்குது, இதுல அதிகமா நடக்கிற குற்றம் எது? திருட்டு. திருட்டு ஏன் நடக்குது? ஏதோ இல்லாதான் திருடுறான். அதெல்லாம் ஒருத்தர்கிட்ட இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட இல்லாம போச்சு. இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு பிரிச்சு கொடுத்தா திருட வேணாம் பாருங்க. எல்லாத்தையுமே பொதுவாக்கிட்டா எல்லாமே சரியா போயிடும்னு ராஜாஜி எழுதின அபேதவாத புஸ்தகத்துல சொல்லியிருக்காரு. அதை படிக்க வைக்கலாம். என்ன எழுதியிருக்காரு? என்னவா, போஸ்ட் ஆபீஸுக்கு போய் நாம மணி ஆர்டர் பண்றோம், அது அவங்களுக்கு போய் சேருது. அவங்க மணி ஆர்டர் பண்ணா நமக்கு வந்து சேருது. அத போல போஸ்ட் ஆபீஸ பொதுவா நடத்த தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே ஏன் பொதுவா நடத்தக்கூடாதுன்னு எவ்வளவு அருமையா கேட்டிருக்காரு பாத்தீங்களா? முதலாளி தொழிலாளிங்கிற வேறுபாடே இருக்கக்கூடாது, எதுலையுமே சோசியலிசம் வேணும்டா.